எத்தனை தடவைனா சொல்லுங்க, இந்த திவாகரும் மாறப்போறதில்ல, வினோத்தும் மாறப்போறதில்ல. இந்த திவாகர் ஒரு மாதிரி கேஸ்டிஸ்ட்டா சில விஷயங்கள வந்து பண்ணிட்டுருக்காரு. தகுதின்னுவாரு, தராதரம் அப்படின்னுவாரு. நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலே கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சட்டி சோறு, எச்ச சோறு அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாரு. சரி, இத்தனை வார்த்தைகள் பயன்படுத்திட்டாரு. இதுக்கப்புறமாவது இந்த வினோத்து திவாகரை நோண்டாம இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனா அந்த ஆளு வந்து விடுற மாதிரி இல்ல. மறுபடியும் திவாகர் கிட்ட போய் தான் சில வேலைகளை வந்து பண்ணுறாப்புல, சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாப்புல. அது என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி பஸ்ட் அவுட் ஆகி மொத்தமாக வெடிச்சு போச்சு. ஸோ 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த பெரிய பிரச்சனையில் வியானா அவர்கள் வந்து கொஞ்சம் மைலேஜ் தேடுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் அது சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா, வினோத், திவாகர் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் ஒரே ஒரு இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இப்போது அந்த சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வேறு வருது இல்லையா? அந்த டாஸ்க்கு வந்து செட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அந்த நேரத்தில் வந்து இவங்க எல்லாரும் ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு பாடிட்டு வந்து இருந்துட்டுருக்காங்க. அப்போது சும்மா வினோத் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் திவாகர் வந்து கமெண்ட் அடிக்கிறாப்புல. அந்த ஆளுக்கு சூடு சொரணம் இருக்கா என்னென்னலாம் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, பாடி ஷேமிங் பண்ணாதீங்க, அதிகமாக பேசாதீங்க, அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இவ்வளோக்கும் வந்து திவாகரும் சொல்லிட்டாரு. மறுபடி போய் அந்த ஆளை நோண்டிக்கிட்டே வந்துருக்கு, கமெண்ட் அடிச்சுக்கிட்டே வந்துருக்கிறது. மோசமாக வந்து மோசமாலாம் பேசுகிறதில்ல, கமெண்ட் அடிச்சுட்டே வந்துருக்காப்புல, கலாய்க்கிறாப்புல, அவ்வளோதான், கலாய்ச்சிட்டே இருக்கார். அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அவர் பயங்கர ப்ரிவிலேஜோட பயங்கர ஹை கிளாஸ் மென்டாலிட்டியோடு வந்து இருக்காப்புல. இப்போ திவாகர் யாருன்னு தெரியல, எலான் மஸ்க் கூடிய தம்பின்னு கூட வச்சுக்கோங்க. எலான் மஸ்க் கூட இல்லை, எலான் மஸ்க் கூட தம்பின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய ஆள். அவர் என்னங்க பேசுகிறாருப்பா சண்டே வரும்போது, டேய் நீ எல்லாம் என் ரேஞ்சு கீழடா, என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்சை விட நீலாம் கீழ் ரேஞ்சு, உனக்கிட்டலாம் எனக்கு பேச வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. என்ன இந்த ஆளுடைய ரேஞ்சு எனக்கு புரியல. கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், இவரோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள். நீ ஒரு கோமாளிடா வெண்ண, உனக்கு என்னடா தகுதி தராதரம்லாம் வேறு. அந்த ரம்யா பொண்ணு அப்படி தான், தகுதி தராதரம் உனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உன் தகுதிக்கு நான் ஈக்குவலாக கிடையாது, என் தகுதியே வேறு, தராதரமே வேறு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாப்புல. இப்போ தகுதி தராதரமெல்லாம் எங்கே பார்ப்போம், எந்த இடத்துல பார்ப்போம்? கேட்டாக்க இல்லை அந்த பேச்சுவார்த்தை இல்லைம்மா, என்ன பேச்சுவார்த்தை? இதே தான் திரும்ப நீ பேசிகிட்ருக்க. இன்றைக்கி வினோத்கிட்டையும் அதே தான் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. என் ரேஞ்சுக்கெல்லாம் நீ வந்து கீழ் ரேஞ்சுடா அப்படின்னு. அது என்னது அது ரேஞ்சு? என்ன கீழ் ரேஞ்சு? கீழே அப்படின்றது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன்ப்பா. ஒன்றும் இல்லை, எல்லோரும் செம்ம ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு அப்படின்னு சொல்லி பாடிட்டு வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ திவாகர் அவர்கள் சில வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது டான்ஸ் ஆடுறது, சும்மா அப்படியே ஏற்கிறது, டான்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து ஏதோ டாட்டா காட்டுறது, அடிக்கிறது, எச்சு துப்புற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்போ சில கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய வினோத். ஸோ அப்படி வந்து பாஸ் பண்ணும்போது அமைதியாக இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு, மற்ற ஆட்களும் வந்து எல்லாருமே சிரிச்சுட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து திவாகர் வந்து வினோத்துக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஏய் வினோத், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு அவ்வளோதான் இது, என் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்சுக்கெல்லாம் நீ ஈடாக முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இப்போது இந்த ஆள் வந்து என்ன பண்ணுவார், இத்தனை நாள் பேசாமல் வந்து இருந்தார். இந்த ரேஞ்சு பற்றி, தராதரம் பற்றி, தகுதி பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. டேய் நீ என்னடா ரேஞ்சு, டேய் மயிறு என்னடா ரேஞ்சு உனக்கு அப்படின்றாரு. அப்படியே தான் கேட்குறாப்புல. இது என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன இப்போது கருத்து மோதல் பண்ணு, என்னை பாடி ஷேமிங் பண்ணுறான்னு சொல்லி அதவே நீ பேசு, திரும்ப பேசு, மக்கள்கிட்ட கொண்டு போ, விஜய் சேதுபதிக்கிட்ட கொண்டு போய் அங்கே வந்து உனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீ வந்து வேறு ஒரு விதத்தில் வந்து பேசு. அதை விட்டு நான் ஹை ரேஞ்சு, நீ லோ ரேஞ்சு, என் ரேஞ்சுக்கெல்லாம் நீ ஈடே ஆக மாட்டேன், என்னடா ரேஞ்சு நீ? சச்ச ஒஸ்ட்டு கேரக்டர். 2 பேருமே தான் நான் சொல்கிறேன். ஒருத்தன் தான் நீ பக்கம் போனாவே ஏதோ கம்பளி பூச்சி ஊறுறாட்டம் வந்து ஒன்று பண்ணுறான் அப்படின்னா அவங்ககிட்ட நீ ஏன்டா போகிற வெண்ண? காலையில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ சொல்கிறதுக்கே வந்து மாற்றுக்கருத்து வேறு அந்த இடத்துல வந்து பதிவாயிருக்கு. காலையில் திவாகரே போய் வினோத்கிட்ட, என்ன வினோத் சார் பேசவே மாட்டேங்கிறீங்க, ஏதாவது கோச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஆரத்தழுவி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறாப்புல இந்த ஆள். இப்போ வந்து கமெண்ட் அடித்தாக்கா சரி ஓகே, நல்ல மூடில் தான் இருக்கான், சரி ஏதோ ஒரு 4 வார்த்தை போட்டு விடுவோம், வெளியே வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரியும்னு கூட போட்டுட்ருப்பாப்புல. இப்போ சடனாக அப்படியே டக்குன்னு அப்படியே மூஞ்சை மாற்றினாக்கா அந்த ஆள் என்ன பண்ணுவாப்புல?
இதில் இன்னொரு பக்கம் வியானா, நீங்கள் மொத்தமாக பேச்செல்லாம் பேசாதீங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நாங்கள்லாம் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுது. அவர் சொல்லிட்டாரு, சரிம்மா நான் எல்லாரும்னு சொன்னது தப்புதாம்மா, விட்டுருமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு தப்புன்னு சொல்லியாச்சு, விட்டுருன்னு சொல்லியாச்சு, திரும்ப அதுக்கு மேலே நீ என்ன எதிர்பார்க்குற சொல்லு பார்க்கலாம். இந்த வேலையை தான் தொடர்ந்து வியானா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கிடையில் புகுந்து அவங்களுக்கு ஏற்றி விடுற மாதிரி சில வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த இடத்துல நியாயத்தை வந்து பேசுகிறது. எங்கே போய் முடிய போதோ. ஓகே காய்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.